சமையல் எரிவாயு மற்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஐஎன்டியூசி தலைமையில் மூணாறில் போராட்டம் நடைபெற்றது. தேவிகுளம் எம்எல்ஏ எஃப் ராஜா போராட்டத்தை துவக்கி வைத்தார். ஐஎன்டியூசி ரீஜனல் கமிட்டி தலைவர் டி குமார் தலைமை வகித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டர் மற்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஐஎன்டியூசி ரீஜனல் கமிட்டி தலைமையில் மூணாறில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேவிகுளத்தின் புதிய சட்டமன்ற உறுப்பினர் எஃப் ராஜா ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார். பொதுமக்களுக்கு தேவையான சிலிண்டர்கள் கொடுக்காமல் கருப்பு சந்தையில் விற்பனை செய்தாலும் அதிக விலைக்கு விற்பனை செய்தாலும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் லைசன்ஸ் ரத்து செய்வது உட்பட உள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எம்எல்ஏ கூறினார். இந்த போராட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக இந்த போராட்டம் இதோட தீராது. விலையை குறைக்கணும்னா சத்தமான போராட்டம் யூடிஎஃப் சார்பா இனியும் நடக்கும், ரோடு மறியலும் நடக்கும். அது மாதிரி பாத்துங்க, இந்த கேஸ் ஏஜென்சி வச்சிருக்கவங்க கள்ள மார்க்கெட்ல குமார்னு சொன்னாரு, கள்ள மார்க்கெட்ல நீங்க 1000 ரூபாய் சிலிண்டர் 2000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஒன்னும் தெரியாம ஒன்றும் கிடையாது. இங்க மக்களுக்கு, பாவப்பட்ட மக்களுக்கு நீங்க சிலிண்டர் கரெக்டான வகையில் நீங்க கொடுக்கல அப்படின்னா நீங்க இங்க கேஸ் ஏஜென்சி வச்சு நடத்திக்கிற முடியும். உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன், உங்களை நான் விட மாட்டேன். உங்க ஏஜென்சிக்கு முன்னாடி போராட்டம் மட்டும் கிடையாது, உங்க லைசன்ஸ் ரத்து செய்யப்படும். இது என்னுடைய தலைமையில கண்டிப்பா நடக்கும். உங்களை எச்சரிக்கிறேன், நான் கவனமா இருந்துங்க. போராட்டத்தில் ஐஎன்டியூசி ரீஜனல் தலைவர் டி குமார் தலைமை வகித்தார். தேவிகுளம் முன்னாள் எம்எல்ஏ ஏ.கே. மணி, ஐஎன்டியூசி தலைவர் ராஜா மாட்டுக்காரன், ஐஎன்டியூசி மண்டலம் தலைவர் மார்ஸ் பீட்டர், ஜோசி ஜோன், டிசிசி பொதுச் செயலாளர் ஜி முனியாண்டி, மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் சி நெல்சன், ஆர் ராஜாராம், ஏ ஆண்ட்ரோஸ், மைக்கேல் ராஜ், முருகபாண்டி, முத்துராஜ், நல்லமுத்து போன்றவர்கள் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, மூணார்.